السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அருள் வளம் நம் மீது கிடைக்கட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குர்ஆனை உள்ளத்தால் ஓதுவோம். அன்பான நேயர் பெருமக்களே, அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது என்பது ஒரு இலகுவான ஒரு விஷயம் அல்ல. அல் குர்ஆனை ஓத நாடுகிறோம் என்று சொன்னால் அல் குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓத துவங்குவது? ஏனென்றால் அல் குர்ஆன் ஷரீஃப் என்பது ஒரு சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, அது இறைவனுடைய ஒரு வேதமாக இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை படிக்க நாம் தயாராகிற பொழுது நாம் நமது உள்ளத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ நாவளவில் ஓதக்கூடாது. நாம் படிக்கக்கூடியது அல்லாஹினுடைய கலாம், அல்லாஹினுடைய வேதம். அந்த அல்லாஹினுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது நாம் நம்மை உள்ளத்தால் ஈமானால் நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்லலாம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். அவர்களிடத்தில் ஏராளமான மாணவர்கள் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கம், ஹதீஸுகளுடைய விளக்கம், மசாயில் சம்பந்தமான விளக்கம் ஏராளமான மாணவர்கள் படிப்பது அவர்களிடத்தில் வழக்கமாக இருந்தது. அப்போது அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர் என்ன செய்கிறாரு, தினந்தோறும் இரவு முழுவதும் நின்று அல் குர்ஆன் ஷரீஃபை சூரத்துல் ஃபாத்திஹாவில் தொடங்கி குல் அஊது பிரப்பின் நாஸ் வரை ஒரு இரவிலே அவர் முடித்து விடுவாராம். அந்த அளவிற்கு குர்ஆனை சரளமாக ஓதுகிற ஆற்றல் பெற்ற ஒரு மாணவர் ஹாஃபிலாக இருக்கிறார். மறுநாள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் இந்த விஷயம் கேள்விப்படுகிறது. நம்முடைய மாணவர்கள் ஒரு ஆள் இரவு முழுவதும் குர்ஆன் ஷரீஃபை கடகடன்னு ஸ்பீடாக ஓதி முடிச்சிடுறாரு. அப்போது அந்த மாணவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மாணவனை மறுநாள் சந்திக்கிறார்கள். சந்தித்து விவரம் கேட்கிறார். நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ இரவு முழுவதும் தொழுகையில் குர்ஆன் ஷரீஃபை நிறைவுபடுத்தியதாக நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று கேட்ட பொழுது, ஆம் இமாம் அவர்களே, நான் ஓதியது உண்மைதான். அப்போது இமாம் அவர்கள் சொல்வார்கள், நீ நாளை இரவு தொழுகையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறாய் அல்லவா? அப்படி ஓதுகிற பொழுது என்னிடம் குர்ஆன் ஷரீஃபை ஓதி காட்டுவதாக நினைத்து நீ ஓதி தொழுகு என்று சொல்லிட்டு செல்றான். மறுநாள் இரவு கழிகிறது. அதற்கு அடுத்த நாள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மாணவனை அழைச்சி கேட்குறாங்க, இரவு நேரத்தில் எப்படி உனக்கு கழிந்தது? குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓதி தொழுதா என்று கேட்ட பொழுது, இதுவரை நான் தினந்தோறும் குர்ஆன் ஷரீஃபை முழுவதுமாக ஓதி தொழக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னதற்கு பின்பு நீங்கள் கேட்பது போல் குர்ஆனை நினைத்து நான் தொழுதேன். என்னால் 10 ஜுஸுவுக்கு மேலே ஓதி தொழ முடியலைன்னு சொன்னான். அப்போது அந்த மாணவரிடத்தில் மறுநாள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீ மறுபடியும் இரவு தொழுகிற பொழுது நீ ஓதக்கூடிய வசனங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்பதாக நினைத்து ஓதி தொழுகு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மறுநாள் கழிக்கிறது. மறுநாள் அதற்கு அடுத்த நாள் அந்த மாணவனை அழைத்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், இன்றைய இரவு நீ குர்ஆனை ஓதி தொழுதாயா? ஆம், ஓதி தொழுதேன். எவ்வளவு ஓதி தொழுதா என்று கேட்ட பொழுது அந்த மாணவர் சொல்வார், ஒரு ஜுஸு மட்டுமே ஓதி தொழுதேன், அதற்கு மேலே என்னால் ஓத முடியலை என்று சொன்னார். அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களா, இன்று இரவு நீ தொழுகைக்காக வேண்டி நிற்கிற பொழுது அல்லாஹுவே உன்னுடைய ஓதுதலை கேட்கிறான் என்று நினைத்து நீ தொழு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மறுநாள் அதே போன்று நடக்கிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மாணவரை அழைத்து கேட்கிறார். அப்பொழுது அழைத்து கேட்கிற சமயத்திலே அந்த மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கையை பிடித்து தேம்பி தேம்பி அழுகிறார். மாணவனே, ஏன் அழுகிறாய்?
எதற்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறாய், என்ன விஷயம் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்ட பொழுது, ஹஸ்ரத் அவர்களே, உங்களை மனதில் வைத்து நான் ஓதினேன், 10 ஜுசுவுக்கு மேல் என்னால் ஓத முடியல. நபி அவர்களை மனதில் வைத்து ஓதினேன், 1 ஜுசுவுக்கு மேல் என்னால் ஓத முடியவில்லை. எந்த இறைவன் இந்த அருள் வேதத்தை நமக்கு தந்தானோ அந்த இறைவனை உள்ளத்தில் ஆழமாக நினைத்து, அல்லாஹுவே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறான் என்கிற அச்சத்தோடு ஓத முயற்சி செய்தேன். அல் குர்ஆனுடைய வசனங்கள் என்னுடைய வார்த்தையில் வரவில்லை. ஆகையினால நான் திகைப்பிலே அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த மாணவர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் சொன்னாராம். அருமையான பெருமக்களே, நாம் ஓதக்கூடியது ஒரு புத்தகம் அல்ல, நாம் படிப்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, மாறாக அல்லாஹுவினுடைய கலாம், அல்லாஹுவினுடைய வாக்குறுதி, அல்லாஹினுடைய வேதத்தை ஓதுகிறோம். நாம் ஓதுகிற பொழுது உள்ளத்தால் உணர்ந்து அதை ஓதுனோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் அத்தகைய நல்லடியார்களை நேசிக்கிறான். என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை இந்த அடியான் படித்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் குறிப்பாக அல் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்போடு இருக்கிறான் என்று அந்த அல்லாஹ் அந்த அடியானை பார்க்கிறான். அந்த அடியானுக்குண்டான தேவைகளை நிவர்த்தி செய்து தருகிறான். அத்தகையவர்களில் நாமும் இருப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.